பேசுகிற மாதிரி தான் நம்மளும் பேசுகிறோம். ஆனால் நம்மளுக்கு மட்டும் தொடர்ந்து பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. இது என்னைக்காவது சிந்திச்சு பார்த்துருக்குறோமா? நான் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. மற்றவங்க பேசக்கூடிய வார்த்தைகள், மற்றவங்க சொல்லக்கூடிய தகவல்கள், அதே மாதிரி தான் நம்மளும் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறோம். அது குடும்ப நபர்களாக இருக்கலாம், நம்மளுடைய உறவினர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். ஆனால் மற்றவங்க சொல்கிறத அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு மதிப்பீடு கொடுக்குறாங்க. அதே தகவலை நம்ம சொன்னோம்னா அதை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, நம்மளை கேவலமாக பேசுகிறாங்க, நிராகரிக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஆரம்பத்திலிருந்து நம்மளைய அப்படி காமிச்சு கொடுத்துட்டோம். நம்மளுக்கு ஒருத்தர்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணுங்கிறது அந்த பிரித்து பார்க்கும் செயல் நம்மளுக்கு ஒன்று பத்தாக்குறையாக இருந்திருக்கலாம். அப்போது ஒரே ஃப்ளோவில் நம்ம பேசுகிறப்போ நம்மளோட உச்சரிப்புகள் ஒரே ஃப்ளோவில் போகும். அப்போ மதிப்பீடு குறையும். அந்த தமிழ் உச்சரிப்பு அப்படிங்கிறது அந்த ஏற்றம் இறக்கம் வரும் பொழுது தான் நம்ம விழிப்பு நிலைக்கு நம்ம மனசு வரும், எண்ணம் வரும், சிந்தனை வரும். அதனால தான் ஒரு சிலரோட பேச்சாளர்களின் பேச்சு, அறிவியல் ரீதியில் ரிசர்ச்சில் இருக்கிறவங்களோட பேச்செல்லாம் எடுபடுது. நம்ம சாதாரண மனிதர்களுடைய பேச்சு எடுபடுவதில்லை. அப்போது உங்களுடைய நண்பர்கள் மத்தியில் நம்ம எப்படி காமிச்சு கொடுத்துருக்குறோம்? ஒரு காமெடி பீஸாக காமிச்சிருக்கிறீங்களா, இல்லை ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்சனாக காமிச்சிருக்கிறீங்களா, இல்லை எப்போவுமே உங்களை பிரச்சனைகளை மட்டுமே பேசக்கூடிய நபர்களாக உங்களை காமிச்சிருக்கிறீங்களா? தகவல் சொல்கிறதும் கூட காமெடியாக இருக்கலாம், தகவல் சொல்கிறதும் கூட என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கலாம், தகவல் சொல்கிறது கூட பிரச்சனையாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரே ஃப்ளோவில் இருக்கிறதுனால தான் மதிப்பீடு கிடைக்கவில்லை. அப்போ இது போன்றதை மாற்றிக்கொள்ள தெரியாதனால தான் பல உளவியல் பாதிப்புகள் வருது. குடும்பத்தோடையும் சமூகத்தோடையும் நம்ம விலகிறோம். இதை முறைப்படுத்த தான் நாங்கள் உங்களுக்கு உதவி புரிகின்றோம் எம்எஸ்கே மென்டார்ஷிப் ப்ரோக்ராம். அன்றாட வாழ்க்கையை நீங்கள் உங்களுக்காக வாழ்வதே இல்லை. பெரும்பாலும் உங்களோட சிந்தனை, எண்ணம், செயல், நடைமுறை, பழக்க வழக்கம் இது எல்லாமே பார்த்தோம்னா மற்றவங்களுக்காக மட்டும்தான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அவங்க என்ன சொல்லிடுவாங்க, இவங்க என்ன சொல்லிடுவாங்க, செஞ்சால் ஏதாவது குற்றம் சொல்லிடுவாங்களோ, தப்பு சொல்லிடுவாங்களோ, இதையே போய் நம்ம சொல்லணும், இவங்க நம்ம இப்படி சொன்னோம்னா இவங்க இப்படி தான் திங்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி 24 மணி நேரமும் மற்றவங்களுக்காக திங்க் பண்ணிக்கிட்டு உங்களோட அன்றாட செயலில் வரக்கூடிய பிரச்சனைகள் மற்றவங்களோட மிங்கிளாக முடியாமல் போயிடுது. இதில் என்னென்ன உங்களுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டே செயல்படுறதுனால உங்களுக்கு அதிகமான தயக்கம் வரும், பயம் வரும். யாராவது கிட்ட பேசணும்னு நினச்சாலே ஒரு வித பயம் வரும், ஒரு பதட்ட நிலை வந்துடும். தெரிஞ்ச வார்த்தையும் கூட உங்களால் பேச முடியாமல் ஒரு இக்கட்டான சூழல், நெருக்கடியான சூழல் அந்த இடத்துல விட்டு நகர்ந்து போயிடலாங்கிற நிலைக்கு உங்களை தள்ளி விட்டுரும். இதனால தான் நீங்கள் மற்றவங்கள மாதிரி இயல்பாக இருக்க முடியாமல் மற்றவங்களுக்காகவே திங்க் பண்ணிவிட்டு மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் நீங்கள் வளர்ச்சி அடைய முடியாமல் அதே இடத்துல இருக்கிறீங்க. அப்போ மற்றவங்களுக்காக நீங்கள் வேலை செய்யணுமா, உங்களோட வளர்ச்சிக்கு நீங்கள் வேலை செய்யணுமா? உங்களோட வளர்ச்சிக்காக நீங்கள் வேலை செஞ்சது எவ்வளோ மணி நேரம்னு பார்த்தோம்னா இருக்காது, வேலை செய்வீங்க. ஆனால் திங்கிங்கெல்லாம் இன்னொன்றில் தான் இருக்கும். இதை மற்றவர்களை பற்றி சிந்திக்க வேண்டுமா, உங்களை நீங்கள் வளர்த்த வேண்டுமா என்பதற்காக இதை முறைப்படுத்ததான், வழிப்படுத்ததான் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சைகள் எம்எஸ்கே மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் கொடுத்து கொண்டு வருகிறோம்.